சிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு மையம், பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்றம், டிவிஎஸ் சீனிவாசன் அறக்கட்டளை, ஆல் தி சில்ட்ரன், ஏகம் பவுண்டேஷன் ஆகியோர் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் மீரா தலைமை தாங்கினார். டிவிஎஸ் சீனிவாசன் அறக்கட்டளை கள இயக்குநர் சுந்தரராஜன் துவக்கி வைத்து பேசுகையில், மாணவ மாணவிகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எதிர்காலத்தில் வளமான மாணவர்கள் அமைய தற்போது சுகாதார விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மாணவ மாணவிகளிடம் அதிகம் கண் பார்வை குறைவு, பல் பாதிப்புகள் அதிகரித்து உள்ளன. இதனால் மாணவ மாணவியர்கள் சாதிக்க இயலாமல் பாதிக்கும் சூழல் ஏற்படுகிறது. எனவே இதனை தவிர்க்க உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றார். கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் பேசும்போது, மாணவ மாணவியர்கள் உணவில் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. காலை நேர உணவு பெரும்பாலான மாணவ மாணவிகள் எடுத்துக் கொள்வதில்லை. இதனால் தற்போது சுமார் 60% ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படுகின்றனர். காய்கறிகள், பழங்கள், கீரைகள், சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுபோல் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. சுவையூட்டிகள் மற்றும் நிறங்கள் சேர்த்த உணவுகளில் சேர்க்கப்படும் ரசாயனங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே நொறுக்கு தீனிகள் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் மகளிர் சுகாதாரம் குறித்தும், ஆல் தி சில்ட்ரன் ஒருங்கிணைப்பாளர் அஜித் சுகாதாரம் கொடுக்க விளக்கம் அளித்தனர். முன்னதாக மகளிர் சுகாதாரம் குறித்த குறும்படம் மாணவிகளுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. சீனிவாசன் அறக்கட்டளை கள பணியாளர்கள் பினு, அனீஷ் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆசிரியர் செந்தில் வரவேற்றார். ஆசிரியர் ஷாஜி நன்றி கூறினார். கால்சியம் இருக்குது. அதனால் வந்து நல்லா வெள்ளை கலரில் என்னென்ன உணவுகள் இருக்கோ அது எல்லாமே கால்சியம் இருக்குது இல்லையா? ஈஸியாக புரிஞ்சுக்கிறீங்க. நமக்கு நுரையீரல் இருக்கு இல்லையா? நுரையீரல் எப்படி இருக்கும்? பஞ்சமாக இருக்கும் இல்லையா? நீங்கள் ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லையா? ஆரஞ்சு பழத்தை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நுரையீரல் இருக்கும். அதனால தான் எலுமிச்சங்காயெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக சாப்பிடுங்க, ஆரஞ்செல்லாம் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு சாப்பிட்டா எலுமிச்சங்காய் சாப்பிட்டா சளி பிடிச்சின்னு சொல்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டோம் இல்லையா? சளி